இட்லி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லியை தண்ணியில் நனைச்சிக்கிட்டு நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிருங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உதுத்து வச்சுருக்கிற இட்லியை இதில் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி பொடியை இப்போ மேலோட்டமாக தூவி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, அருமையான இட்லி உப்புமா ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.